نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال تعالى أمن هو قانت آناء الليل ساجدا وقائما يحذر الآخرة ويرجو رحمة ربه قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون إنما يتذكر أولو الألباب எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லா வல்ல ஏக நாயனாகிய வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனுடைய ஸலவாத்தும் சலாமும் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை பின்பற்றி வெற்றி பெற்ற ஜெயசீலர்களான உத்தம நபித்தோழர்கள் ஏனைய நல்லடியார்கள் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுவே அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய அருளையும் அவனுடைய திரு பொருத்தத்தையுமே லட்சியமாக கொண்டு அவன் நம்மீது விதித்திருக்கின்ற தலையாய கடமையாகிய இந்த தொழுகை என்கின்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் அவனுடைய இல்லத்திலே குழுமிருந்து கொண்டிருக்கின்றோம். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்காக வேண்டி நாம் நிறைவேற்றுகின்ற இந்த நல்லறங்களை அவன் ஏற்று அங்கீகரித்து அதற்குண்டான நற்கூலியை நம் எல்லோருக்கும் முழுமையாக தந்தருவானாக. இன்றைய ஜும்மா உரையிலே கற்றவர்களும் கல்லாதவர்களும் என்ற தலைப்பிலே வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது குறித்து என்ன சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றி என்ன நமக்கு போதித்திருக்கிறார்கள் என்பதை அறியவிருக்கின்றோம். காரணம், இன்றைய நாட்களிலே மாணவியர்கள் கல்வியை தேடி அங்கும் இங்குமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய நாட்கள். தேர்வை எழுதிவிட்டு ரிசல்ட்டை எதிர்பார்த்து ஆவலோடு மாணவியர்கள் காத்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில நாட்களிலே அந்த தேர்தலினுடைய ரிசல்ட் வரவிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மாணவர்கள் தங்களுடைய உள்ளத்திலே ஒவ்வொருவரும் நாம் தேறிவிட்டால் எந்த துறையை நாம் தேர்வு செய்யலாம், எந்த துறையை நாம் தேர்வு செய்தால் உடனடியாக வேலை வாய்ப்புகள் நம்மை தேடி வரும், எந்த துறையை நாம் தேர்வு செய்தால் நிறைய ஊதியங்கள் நம்மளால் பெற முடியும், அப்படிப்பட்ட துறைகள் எது என்ற இந்த இரண்டையுமே மையமாக வைத்துத்தான்
இன்றைய மாணவர்கள் தங்களுடைய துறையை தேர்வு செய்வதிலே தங்கள் மண்டையை உடைத்து கொண்டிருக்கிறார்கள். இதை தவிர மூன்றாவது ஒரு லட்சியத்தை நம்மால் பார்க்க முடியவில்லை. மாணவர்கள் அவர்கள் எதிர்காலத்திலே உயர்கல்வியை நாடி செல்கின்ற பொழுது அவர்களுடைய உள்ளத்திலே எழுவது இந்த ரெண்டும் தான். எந்த துறை சிறந்த துறை, எந்த துறையை படித்தால் உடனடியாக நமக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், இரண்டாவது எந்த துறையை நாம் படித்து தேறினால் நமக்கு அதிகமாக ஊதியம் கிடைக்கும். இந்த இரண்டையும் தவிர, இந்த ரெண்டு நோக்கங்களையும் தவிர மூன்றாவது ஒரு நோக்கத்தோடு மாணவர்கள் செயல்படுகிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. என்னை பொறுத்தவரையிலே நான் ஆய்வு செய்து பார்த்தவரை மூன்றாவது ஒரு நோக்கத்திற்காக வேண்டி மாணவர்களில் யாரும் படிப்பதாக எனக்கு தெரியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில், இப்படிப்பட்ட நாட்களிலே உங்களுக்கு நான் இந்த தலைப்பை தேர்வு செய்திருக்கிறேன். அதாவது கற்றவர்களும் கல்லாதவர்களும். இங்கே இந்த தலைப்பை வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே தன்னுடைய பரிசுத்த குர்ஆனில் இந்த தலைப்பை இடம்பெற செய்திருக்கிறார். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கேள்வியை நம்மை பார்த்து கேட்கிறான். பொதுவாக மனித சமூகத்தை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். கொல், நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா மனிதர்களிடத்திலே நீங்கள் கேளுங்கள். குல் என்றால் கேளுங்கள், நீங்கள் கேளுங்கள். என்ன கேளுங்கள்? ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். இந்த கேள்விக்குரிய பொருளாவது நமக்கு தெரியுமா என்பது சந்தேகமாகத்தான் இருக்கிறது. சொல்லால்தான் தெரியும், அதனுடைய பொருளை சொன்னால்தான் தெரியுமே தவிர இந்த கேள்வியை கேட்ட மாத்திரத்திலேயே அதனுடைய பொருளை கிரகிக்கக்கூடிய அளவிற்கு நாம் இல்லை, நமது சமுதாயம் இல்லை, நமது மாணவர்கள் இல்லை, நமது ஆசிரியர்கள் இல்லை, நமது முதலாளிமார்கள் இல்லை, நமது தொழிலாளிகள் இல்லை. இதுதான் சமூகத்துடைய யதார்த்த நிலையை உங்களுக்கு நான் படம் பிடித்து காட்டுகிறேன். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். அல்லாஹ் இதைத்தான் இதுதான் உங்கள் நிலை, நீங்கள் உங்கள் நிலையை பற்றி கொஞ்சம் திரும்பி பாருங்கள். அல்லாஹ் என்ன கேட்கிறான்? நபியே, அந்த மக்களை பார்த்து கேளுங்கள். ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா? யார் கேட்கின்ற கேள்வி? வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தூதர் வழியிலே மக்களை பார்த்து கேட்கின்ற கேள்வி. இல்லை, சமமாக மாட்டார்கள். இன்னமா யததக்கரு உலுல் அல்பாப். இந்த கேள்வியின் உள்ளே பொதிந்து கிடக்கின்ற ஆழமான கருத்துக்களை யாரால் உணர முடியும்? எல்லோராலும் உணர முடியாது. யாருக்கு அதை சிந்தித்து அறிகின்ற ஆற்றல் பாக்கியம் யாவருக்கு இருக்கிறதோ அவர்களால் மட்டும்தான் இந்த கேள்வியிலே அடங்கி கிடக்கின்ற ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் அதை வாசித்து விட்டு ஏதோ குர்ஆன் வேதம் ஓதுவது மாதிரி ஓதிக்கொண்டு போவார்களே தவிர அதனுடைய உள்ளே இருக்கின்ற ஆழமான கருத்துக்களை அவர்களால் சிந்திக்க முடியாது. இன்றைக்கு அல்லாஹ் கேட்கின்ற கேள்வி, கற்றவர்களும் கல்லாதவர்களும் என்று அல்லாஹ் தஆலா யாரை குறிப்பிடுகிறான்? யாரை குறிப்பிடுகிறான்? இங்கு அதுதான் கேள்வி. கற்றவர்கள் கோடான கோடி பேர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், கோடான கோடி இருக்கிறார்கள். இன்றைய மனித சமூகத்திலே கற்றவர்கள் ஏராளம் ஏராளம். எதை கற்றவர்கள்? விதவிதமான துறைகளை கற்றவர்கள் ஏராளம். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இன்றைக்கு மனித சமுதாயத்திற்கு கல்வியினுடைய பாதையிலே புதிய புதிய துறைகளெல்லாம் அறிமுகமாகிக்கொண்டே இருக்கின்றன. உங்களுடைய மூதாதைகளெல்லாம் கேட்டிராத துறைகள், அறிவுகள், இன்றைக்கு விதவிதமான அறிவுகள் இன்றைக்கு வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. கல்வி நிறைய இருக்கின்றன. அந்த கல்வியா அல்லாஹ் தஆலா கேட்கிறான். கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா? சமமாகவே மாட்டார்கள். அல்லாஹ்விடத்திலே சமமாகவே மாட்டார்கள். இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த கல்வியை குறிப்பிடுகிறான்? அல்லாஹ்வை பற்றிய கல்வியை கற்றவர்களும்
அல்லாஹ்வை பற்றிய கல்வியை கற்காதவர்களும் சமமாக மாட்டார்கள். மறுமையை பற்றிய கல்வியை கற்றவர்களும் உலகத்தை பற்றிய கல்வியை கற்றவர்களும் சமமாக மாட்டார்கள். குர்ஆனிய கலையை கற்றவர்களும் சாதாரண துனியாவில் உள்ள புத்தகங்களை அறிவியலை எல்லாம் கற்றவர்களும் சமமாக மாட்டார்கள். தொழுகையை பற்றி கற்றவர்களும் தொழுகையை கல்லாதவர்களும் சமமாக மாட்டார்கள். எப்படி அல்லாஹ்வை தொழ வேண்டும் என்று தெரிந்து அந்த அடிப்படையிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவது போன்றுதான் நீங்களும் தொழ வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள் அல்லவா? அந்த கட்டளையை தெரிந்து அறிந்து உணர்ந்து தொழக்கூடியவர்களும் அதை அறியாமல் பாவலா செய்யக்கூடியவர்களும் சமமாவார்களா? சமமாக மாட்டார்கள். குர்ஆனை கற்று அதை அறியக்கூடியவர்களும் அதை அறியாதவர்களும் சமமாக மாட்டார்கள். குர்ஆனை ஓத தெரிந்து அதை பொருள் தெரிந்தவர்களும் பொருள் தெரியாதவர்களும் சமமாக மாட்டார்கள். குர்ஆனை தொழுகையிலே ஓதுகின்ற பொழுது பொருள் தெரிந்து ஓதக்கூடியவர்களும் பொருள் தெரியாமலேயே அதை வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு செல்லக்கூடியவர்களும் சமமாக மாட்டார்கள் அல்லாஹ்விடத்திலே. இதுதான் அல்லாஹ்ட்ட சமமே ஆக மாட்டார்கள். இன்றைக்கு கல்வி எத்தனையோ விதமான கல்வி, விதவிதமான கல்வி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாக மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்வது, அல்லாஹ்வை பற்றிய ஞானம் உள்ளவர்களும் அல்லாஹ்வை பற்றிய ஞானம் இல்லாதவர்களும் சமமாக மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை தூண்டுகின்ற கல்வியை கற்றவர்களும் அந்த கல்வியை கற்காதவர்களும் சமமாக மாட்டார்கள். அந்த கல்வியை அல்லாஹ்வை பற்றிய கல்வியை கற்றவர்கள் அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்கள். உலகாதாயத்துக்கு வேண்டி கற்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும் என்று உத்தரவாதம் கொடுக்க முடியாது. கிடைக்கவும் செய்யலாம், கிடைக்காமலும் போகலாம் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தால். ஆனால் அல்லாஹ்வை பற்றி அறிய வேண்டும் என்பதற்காக வேண்டியே தன்னை அர்ப்பணித்த அந்த கல்வியை கற்பதற்காக வேண்டி தியாகம் செய்து இறங்கி அதை படிக்கின்றார்கள் அல்லவா? அதற்காக வேண்டி தங்களை அர்ப்பணிக்கின்றார்கள் அல்லவா உள தூய்மையோடு? அப்படிப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அருள் உண்டு என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. மாற்று கருத்தை கொள்ளக்கூடியவர்கள் உண்மையான ஈமான்தாரியாக இருக்க முடியாது. இது அல்லாஹ் சொல்கிறான், அம்மன் ஹுவ கானிதுன் ஆனா அல்லைலி சாஜிதன் வ காயிமன் யஹ்தருல் ஆகிரா வ யர்ஜு ரஹ்மத ரப்பிஹி. அதுக்கு முன்னால் தான் இந்த வசனத்தை சொல்றான் அல்லாஹ் தஆலா. இதுவெல்லாம் சொல்லிவிட்டுத்தான் அல்லாஹ் ரெண்டு பேர்களும் கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா என்ற கேள்வியை கேட்பதற்கு முன்னால் என்ன சொல்கிறான்? என்ன சொல்கிறான்? இந்த வசனம் என்ன சொல்கிறது? அம்மன் ஹுவ கானிதுன் ஆனா அல்லைல். இரவெல்லாம் நின்று தன்னை படைத்த இறைவனை பற்றி அவன் நினைத்து பார்த்து வருந்தி அஞ்சி உள்ளம் உருகி சாஜிதன் சுஜூதிலே கடந்தவனாகவும் காயிமன் நின்ற நிலையிலும் அறுது மன்றாடி அந்த ரப்பை நினைத்து பார்த்து யஹ்தருல் ஆகிரா ஆகிரத்தை அஞ்சியவனாக மறுமையை பயந்தவனாக மறுமையிலே அந்த இறைவன் நம்மை நரகத்திலே போட்டு பொசிக்கிவிடக் கூடாது என்ற அச்சத்தின் காரணத்தினால் வயர்ஜு ரஹ்மத ரப்பிஹி தன் ரப்பினுடைய அந்த ரஹ்மத்து அந்த அருள் அவனுடைய கருணை அவனிடத்தில் இருக்கின்ற மகத்தான பொக்கிஷமானிய அந்த சொர்க்கம் நமக்கு வேண்டுமே என்று ஆசைப்பட்டவனாக நரகத்தை அஞ்சியவனாக நின்ற நிலையிலும் சுஜூதிலே கடந்து படுத்த நிலையிலும் அல்லாஹுவை பயந்து அஞ்சுகின்றானே, இப்படிப்பட்ட மனிதனும் சாதாரணமாக கண்மூடி கண்டதை காட்சி கொண்டதை கோலமென உலகத்திலே கால்நடைகளை பூண்டு வாழ்ந்து கொண்டு இந்த உலக வாழ்க்கை அதுதான் லட்சியம் என்று இந்த சிற்றின்ப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிலேயே மாண்டு விடுகின்றானே, இவர்கள் ரெண்டு பேர்களும் சமமாவார்களா? நிச்சயமாக சமமாக மாட்டார்கள் என்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான்.
அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும், அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். எல்லோராலும் அல்லாஹ்வை பயப்பட முடியாது, அல்லாஹ்வை அஞ்ச முடியாது. அல்லாஹ்வை அஞ்ச வேண்டுமானால் அஞ்ச வேண்டிய விதத்திலே அஞ்ச வேண்டுமானால், அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய விதத்திலே பயப்பட வேண்டுமானால், அல்லாஹ்வை வணங்க வேண்டிய விதத்திலே வணங்க வேண்டுமானால் அதற்கு என்ன தேவை? இல்மு தேவை. லா யஸ்தவில் அமா வல் பஸீர். பார்வை உள்ளவனும் குருடனும் சமமாக மாட்டார்கள். கல்வி கொடுக்கப்பட்டவனும் கல்வி பிடுங்கப்பட்டவனும் சமமாக மாட்டார்கள். கல்வியை கற்ற அறிஞனும் கல்வி இல்லாத ஜாஹிலும் சமமாக மாட்டார்கள். அல்லாஹ்வை அஞ்ச வேண்டுமானால் கல்வி தேவை, அறிவு தேவை. அல்லாஹ்வை தொழ வேண்டுமானால் அறிவு தேவை, அல்லாஹ்வை பயப்பட வேண்டுமானால் அறிவு தேவை. எந்த அறிவு? எந்த அறிவு? டெக்னாலஜி அறிவா, சயின்டிக் அறிவா, அல்லது எக்கனாமிக் அறிவா, அல்லது இன்ஜினியரிங் அறிவா? அந்த அறிவெல்லாம், அந்த அறிவை பெற்றவர்களெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சுவார்கள். இன்ஜினியர் கலையை பெற்றவர்களெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சுவார்கள். டெக்னாலஜி படித்தவர்களெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சுவார்கள். விஞ்ஞான கலையை கற்றவர்களெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சுவார்கள். கணித நுட்கத்தை படித்தவர்களெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சுவார்கள் என்று இருக்குமானால் இந்த உலகத்திலே இன்றைக்கு காபிர்கள் தான் அதிகமாக அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். ஏனென்றால் அவர்கள் படித்தவர்கள், அவர்கள் தான் அதிகம் இந்த துறைகள் எல்லாம். அப்படித்தானா? அவர்கள் தான் அஞ்ச வேண்டும். அஞ்சுகிறார்களா? அஞ்சுகிறார்களா? இல்லை, அஞ்சவில்லை. ஏன்? நமது சமூகத்திலேயே, நமது சமுதாயத்திலேயே இஸ்லாம் முஸ்லிம்கள் என்ற பேரை தாங்கிக் கொண்டு இந்த சமுதாயத்திலேயே அங்கமாக பங்கெடுக்கக்கூடியவர்கள் கூட விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்கிறார்கள். வானத்தில் சென்று கீறி பிளக்கின்ற அக்னி ராக்கெட்டுகளை எல்லாம் கண்டுபிடித்து அறிமுகப்படுத்துகின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ்வை அஞ்சினார்களா? அல்லாஹ்வை அஞ்சுகின்ற பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்ததா? உலக பதவி என்ற பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். உலக பதவிகளை பெற்றார்கள். அதுவும் பதவி இருந்தது, அது பறிக்கப்பட்டு விட்டது. இன்றைய அதுதான் அவர்களுடைய நிலை. சமுதாயத்திலே அங்கமாக இருந்தார்கள், டெக்னாலஜியை படித்தார்கள், விஞ்ஞான துறையை படித்தார்கள், உலகம் போற்றுகின்ற அளவிற்கு ராக்கெட்டுகளை கண்டுபிடித்தார்கள், விண்ணை பிளந்து ஆய்வு செய்தார்கள். ஆனால் அந்த விண்களுக்கெல்லாம் அப்பால் அரிசிலை வீத்துக் கொண்டே உலகத்தை ஆட்டி படைக்கின்ற அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை பற்றி அறிகின்ற அந்த அறிவு அவர்களுக்கு இல்லவே இல்லை. அதனால் அல்லாஹ்வை அஞ்சவில்லை. இவர்கள் கற்ற கல்வியும் இந்த கல்வியும் சமமாகாது. இந்த கல்வி அல்லாஹ்வை பற்றி அறிமுகப்படுத்துகின்ற கல்வி, அல்லாஹ்வுடைய அருளை தேடித் தருகின்ற கல்வி, நாளை மறுமையிலே சொர்க்கத்தை பெற்றுக் கொடுக்கின்ற கல்வி. அந்த கல்வி உலகத்தில் பேரையும் புகழையும் தேடித் தருகின்ற கல்வி, உலகத்தில் நிம்மதியாக வாழ்வதற்குண்டான வழியை காட்டுகின்ற கல்வி. ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுதா? ரெண்டுக்கும் வித்தியாசத்தை நீங்கள் தெரியுங்கள். அல்லாஹ்வை அஞ்சுவது யார்? அல்லாஹ்வை அஞ்சுவது யார்? ஆலிம், கற்றவன். எதை கற்றவன்? குர்ஆனை கற்றவன், மார்க்கத்தை கற்றவன், அல்லாஹ்வை பற்றி கற்றவன். இவரால் தான் அல்லாஹ்வை அஞ்ச முடியும், வேற யாராலும் அஞ்ச முடியாது. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். வமினன் நாசி வத்தவாபி வல் அன்ஆமி முக்தலிஃபுன் அல்வானுஹு கதாலிக இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. உலமா இன்னல்லாஹ அஸீஸுன் கஃபூர். 35வது அத்தியாயத்திலே 28வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய தனித்தன்மையை விளக்குகின்ற வசனம் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். உலகத்தை பற்றி, கால்நடைகளை பற்றி, விண்ணை பற்றி, கோளங்களை பற்றி, பூமியை பற்றி, பூமிக்கு உள்ளே உள்ள அந்த அறிவியல் விஷயங்களை பற்றி, அல்லாஹ்வுடைய அற்புதங்களை பற்றி, இவற்றையெல்லாம் பற்றி சிந்தித்து விட்ட ரப்புல் ஆலமீனே, யா அல்லாஹ்
நீ வல்லவன், நீ பெரியவன், உன்னால் தான் இதெல்லாம் செய்ய முடியும், வேறு எந்த சக்திக்கும் எதுவும் கிடையாது, உன்னுடைய அருள் என்று சொல்லி அல்லாஹ்வை அஞ்சுகின்றானே, இப்படிப்பட்டவன் தான் உலமா. அவன் தான் உலமா. அந்த உலமாத்தான், அந்த அறிஞர்கள் தான், அந்த அறிவாளித்தான் அல்லாஹ் அஞ்ச முடியும். வேறு எந்த அறிவாளியும் அஞ்ச முடியாது. எவன் அஞ்சுகிறான்? அறிவு கொடுக்கப்பட்ட எத்தனையோ விஞ்ஞானிகள், எத்தனையோ அறிவாளிகள், அறிவிலே மிஞ்சியவர்கள், உலக சாதனை படைத்தவர்கள், அவற்றையெல்லாம் கண்டுபிடித்து விட்டு கடைசியாக அதை இயக்கின்றனர். ராக்கெட்டை விடுகிறான், கோலங்களை விடுகிறான். அதை இயக்கின்ற நேரத்திலே அங்கே சாமிக்கு, சிலைக்கும், கல்லுக்கும், சாமிக்கும், புத்துக்கும் தேங்காயும் மாங்கையும் உடைத்து விட்டு அவன் மீது பார்த்து போட்டான், ஏற்கிறான். இவனுடைய அறிவு இருந்த செத்தன்ன? இவனுடைய அறிவினால் என்ன பிரயோஜனம்? அவனும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவனும் சமமாக மாட்டார்கள். அவன் எவ்வளவுதான் பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் சரிதான், சமமாக மாட்டார்கள். அறிவாளி யார்? அறிவு கொடுக்கப்பட்டவன் யார்? இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்ள் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك وقنا عذاب النار. சிந்தித்து பாருங்கள். கல்வியை பிரிக்க கூடாது என்கின்ற ஒரு மாயையை சமூகத்திலே பூட்டி அத்தனை பேர் சமுதாய மக்களை எல்லாம் ஜாகில்களாக மாற்றுகின்ற சதி கொஞ்ச நாளாக நடைபெறுகிறது. கிடையாது, மார்க்கத்துக்கென ஒரு கல்வி கிடையாது, மார்க்கத்துக்கென கல்வி கிடையாது. மார்க்க கல்வி என்று பிரிக்க கூடாது என்று சொன்ன யகூதிகளுடைய சதியை இந்த சமூகத்திலே முளைத்து அதையும் தூக்கி பிடித்துக் கொண்டு நடக்கின்றவர்கள் நம்ம சமூகத்திலே நிறைய இருக்கிறார்கள். இல்லை, மார்க்கம் என்று ஒன்று உண்டு, அதற்கென கல்வி உண்டு, அல்லாஹ் உண்டு, அல்லாஹ்வை பற்றி அறிகின்ற கல்வி உண்டு. அந்த கல்வியை இல்லை என்று சொன்னால் வேறு என்ன கல்வி இருக்கிறது? அன்புச்சோடு அல்லாஹ் சொல்கிறான், இவர்களை பாருங்கள். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்ள், வானங்கள், வானங்கள், பூமி, இவற்றையெல்லாம் படைத்திருப்பதிலே லஆயாத்தின் லிஉலில் அல்பாப், அதில் எத்தனையோ விதமான அத்தாட்சிகள் இருக்கிறது. யாருக்கு? ராமசாமிக்கும் சுடலமாரருக்கும் அத்தாட்சி இருக்கிறது. யாருக்கு அத்தாட்சி இருக்கிறது? அல்லதீன, இவர்களுக்கு, யதுகுரூனல்லாஹ, அல்லாஹ்வை அவர்கள் நினைத்து பார்ப்பார்களே, அப்படிப்பட்டவர்களுக்கு. எப்படி நினைத்து பார்ப்பார்கள்? கியாமன், நின்ற நிலையிலும், வகுஊதன், இருந்த நிலையிலும், வஅலா ஜுனூபிஹிம், படுத்த நிலையிலும். என்ன செய்வார்கள்? நின்றவர்களாக வானத்தை பார்ப்பார். வானத்தை பார்க்க, இவன் தான் அறிவாளி, இவன் அல்லாஹ் பயப்படுறான். வானத்தை தூக்கி பார்க்க, கொஞ்சம் நிமிர்ந்து பார்க்கிறான். எவ்வளவு பிரம்மாண்டமான விதானமான இந்த வானம், எவ்வளவு அற்புதமான படைப்பு. எந்த விஞ்ஞானியாவது இதை உண்டாக்க முடியுமா? இதை சிந்தித்து பார்த்திருக்கிறானா? இதை யார் படைத்தது? இந்த பிரம்மாண்டமான இந்த வானத்தை யார் படைத்தது? வானத்துடைய தொலை எங்கே இருக்கிறது? சூரியனை பற்றி சொல்லுகிறார்கள், எத்தனையோ எத்தனையோ லட்சம் கோடிக்கு அப்பால் இருக்கிறது என்று. சூரியன் எங்கே இருக்கிறதா? எத்தனையோ லட்சம் கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது. அப்படியானால் வானம் எங்கே இருக்கிறது? சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பேரண்டம், பேரண்டம். இதை யார் நினைத்து பார்க்கிறார்? எத்தனையோ விஞ்ஞானிகள் நினைத்து பார்க்கிறார்கள், எத்தனையோ விஞ்ஞானிகள் ஆய்வு செய்கிறார்கள். வானத்திலேயே பல மாதங்கள் மிதந்து விட்டு வருகிறான். வந்த பின்பு சிலைக்கு அடிமையாகிறான், கல்லுக்கு அடிமையாகிறான். இவனுக்கெல்லாம் அத்தாட்சி இல்லை. அவனெல்லாம் அந்த அச்சாட்சியை புரிந்து கொள்ள முடியாது. யாரால் தான் புரிந்து கொள்ள முடியும்? அல்லதீன யذ்குரூனல்லாஹ், அல்லாஹ்வே அவர்கள் நினைக்கிறார்கள் அல்லவா, அல்லாஹ்வே நினைத்து பார்க்கிறார்கள் அல்லவா. எப்படி நின்ற நிலையிலும், இருந்த நிலையிலும், படுத்த நிலையிலும் அல்லாஹ் அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், நீயே பெரியவன், சுப்ஹானல்லாஹ் என்று நினைத்து பார்த்துவிட்டு ரப்பனா, அவன் என்ன சொல்வான்? விஞ்ஞானத்தின் முடிவு, ஆய்வினுடைய முடிவு, ஆராய்ச்சியினுடைய முடிவு,
அந்த கடைசி கட்டத்தில் தேங்காயும் உடைக்க மாட்டான், மாங்கையும் உடைக்க மாட்டான், ஃபாத்தியாவும் ஓத மாட்டான், சாம்ராணி குலத்த மாட்டான். என்ன செய்வான்? இந்த ஆய்வு செய்து முடிந்த உடனே அவனை அறியாமலேயே ரப்பே இதையெல்லாம் படைத்தவனே என்று அவனை அறியாமலேயே அவனுடைய நாவிலிருந்து அந்த வார்த்தைகள் வர வேண்டும். உண்மையான அறிவு அப்படித்தான் தூண்டும். உண்மையான அறிவாளி எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது, எவ்வளவு அற்புதமாக படைத்திருக்கான், இதை படைத்தவன் உண்மையிலேயே அவன் பேராசிரியர் அப்படிதான் சொல்வான். அது இயற்கை, அது இயற்கை. சாதாரண ஒரு அற்புதமான ஒரு படைப்பை, ஒரு பொருளை நாம் பார்க்கின்ற பொழுது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது, எவ்வளவு அழகான இருக்கிறது, எவ்வளவு பிரயோஜனமாக இருக்கிறது, இதை படைத்த மிகப்பெரிய வல்லவனாக தான் அறிய முடியும். அப்படிதானே? உடனே சொல்வான், அறிவாளி சொல்வான். மடையன் தான் சொல்ல மாட்டான், மடையன் தான் அதை சொல்ல மாட்டான். அதே மாதிரிதான் இந்த வானம் என்கின்ற பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சத்தை, இந்த படைப்பை பார்க்கிறான். இரவெல்லாம் நின்று பார்க்கிறான். கோடான கோடி நட்சத்திரங்கள் விண்ணை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன, இலங்கிக் கொண்டிருக்கின்றன. லைட், அவையெல்லாம் ஒளி. யார் போட்டது இந்த லைட்டை? இந்த மின் விளக்குகளை கல்யாண வீட்டில் அலங்காரத்துக்கு போடுறானா இல்லையா, லைட் பல்புகளே, அதையா வானத்திலே வானம் முழுக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செட்டப் பண்ணிருக்கிறான். அங்க லைட்டு பல்ப் எரிகிறது. எத்தனை ஆயிரம் கோடி மைல்களுக்கு அப்பால் இருந்து கொண்டு அது மின்னிக் கொண்டிருக்கிறது. எத்தனை நட்சத்திரங்கள், எத்தனை! அதை எண்ணி முடித்தவர்கள் உண்டா உலகத்திலே? விஞ்ஞானிகள் இருக்கிறார்களா? வானத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்களின் எண்ணிக்கை எத்தனை? யாருக்கு தெரியும்? எந்த விஞ்ஞானிக்கு தெரியும்? எந்த ஆராய்ச்சியாளனுக்கு தெரியும்? கியாமத் நாள் வரை யாராலும் அதை எண்ணி முடித்து விட முடியாது. வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறார், வலகத் ஸய்யன்னா ஸமாஅத் துன்யா பிமஸாபீஹ். நூரத்தம் வலகத் ஸய்யன்னா ஸமாஅத் துன்யா பிஸீனத்தினில் கவாகிப் என்று அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தை சொல்றார். கவாகிப்கள் நட்சத்திரங்கள், நட்சத்திரங்களை கொண்டு இந்த வானத்தை நான் அலங்கரிக்க செய்கின்றேன், லைட்டுகளை கொண்டு அலங்கரித்திருக்கின்றேன். அல்லாஹ் தஆலா விளக்குகள் என்று சொல்கிறான், நான் சொல்லவில்லை. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், வலகத் ஸய்யன்னா ஸமாஅத் துன்யா பிமஸாபீஹ். மஸாபீஹ் என்றால் பன்மை, அதனுடைய ஒருமை மிஸ்பாஹ். மிஸ்பாஹ் என்றால் விளக்கு. விளக்குகளால் நான் வானத்தை அலங்கரித்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். விளக்குகள். இந்த விளக்க எந்த எலக்ட்ரிஷியன் போய் மாட்டினா வானத்தில்? சுப்ஹானல்லாஹ். அதை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அந்த சிந்தனையாளன், எலக்ட்ரிஷியன்கள், எனக்கு மின்சார துறையிலே தேர்ச்சி பெற்றவர்கள், ஆய்வு செய்தவர்கள், மின்னை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள், இவர்கள் எல்லோருமே என்ன செய்வார்கள்? ஆஹா, எவ்வளவு அற்புத படைப்பு! இதை படைத்தவன் ஒருவன் இருந்துதான் ஆக வேண்டும். அவன் சுபஹான, அவன் தூய்மையானவன். ரப்பே படைத்தவா, மா கலக்த ஹாதா பாத்திலா, நீ இதை வீணுக்காக வேண்டி படைக்கவில்லை, மகத்தான ஒரு லட்சியத்திற்காக வேண்டி நீ படைத்திருக்கிறாய், நீதான் தூயவன் என்று உடனே சிரசை பூமியிலே வைத்து அல்லாஹ்வுக்கு சாஷ்டாங்கம் செய்து விடுவான், விழுந்து விடுவான். அவரை விழ வைக்க வேண்டும். அதுதான் அறிவு. அந்த அறிவும் மற்ற அறிவும் சமமாகாது. இந்த அறிவுதான் இறையியல் அறிவு, இந்த அறிவுதான் மார்க்க அறிவு, இந்த அறிவுதான் அல்லாஹ்வை பற்றிய அறிவு, இந்த அறிவுதான் குர்ஆனிய அறிவு. அந்த அறிவை சமுதாயத்திலே கற்றவர்கள் எத்தனை பேர்? நம் சமுதாயத்திலே அந்த அறிவை கற்பதற்காக வேண்டி தேர்வு செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர்? இன்றைக்கு எத்தனையோ துறைகள் இருக்கின்றன, நூற்றுக்கணக்கான துறைகள் கல்லூரிகளிலே இருக்கின்றன, விதவிதமான கல்லூரிகள். எல்லா துறைக்கும் போட்டி, எல்லா துறைக்கும் சீட் வாங்குவதற்காக வேண்டி ரெக்கமெண்டேஷன்கள், பரிந்துரைகள், எல்லா துறைக்கும் சீட்டுக்காக வேண்டி லட்சக்கணக்கிலே சுமந்து கொண்டு செல்ல தயாராக இருக்கிறார்கள். ஆனால் நமது சமுதாயம் உட்பட இளைஞர்கள், மாணவர்கள், மாணவிகள் எல்லோரும் இந்த துறையை தேர்வு செய்வதில்லை. அவர்கள் என்ன, அவர்களுடைய பெற்றோர்கள், அவருடைய உற்றார்கள், உறவினர்கள் எல்லோரும் கூட்டு முயற்சி நடைபெறுகிறது. இந்த எல்லா துறைகளிலும் ஒதுக்கப்பட்ட ஒரு துறை உண்டுமானால் அது ஒரே ஒரு துறை தான். அது என்ன துறை? அது என்ன துறை? இஸ்லாமிய துறை. இஸ்லாமிய துறை ஒதுக்கப்பட்ட துறை. சுப்ஹானல்லாஹ். இந்த மேடையில் நின்று சொல்வதற்கே எனக்கு நாக்கூசுகிறது.
இந்த மேடையில் நின்று நான் இந்த வார்த்தையை சொல்வதற்கு எனக்கு கூச்சமாக இருக்கிறது. காரணம், சமுதாயத்துடைய நிலையை நான் சொல்கிறேன். மாற்றமாக இருந்தால் என்றெடுத்து சொல்லுங்கள், அதுக்காக நான் வருந்தி மன்னிப்பு தேட கடமை தயாராக இருக்கிறேன். சமூகம் இப்படித்தான் இருக்கிறது. நம்ம இஸ்லாமிய சமூகத்தை சொல்கிறேன். இந்த இஸ்லாமிய சமூகம் கல்வியினுடைய துறையிலே ஒரு துறையை ஒதுக்கியிருக்கிறது என்றால் அது இஸ்லாமிய துறையைத்தான் ஒதுக்கியிருக்கிறார்கள். அந்த துறைக்கு ஆளுமில்லை, பேருமில்லை, காலியாக கிடக்கிறது. சீட்டுகள் ஏராளம் இருக்கிறது, சீட்டுகள் ஃப்ரீயாக இருக்கிறது, எல்லா வசதியும் இருக்கிறது. அந்த கல்வியை ஓரம் கட்டுகிறார்கள். எவ்வளவு பெரிய பரிதாபகரமான நிலை! சமுதாயம் எதை ஓரம் கட்டுகிறார்கள்? அந்த கல்வியை ஓரம் கட்டவில்லை, அவர்கள் அல்லாஹ்வை ஓரம் கட்டுகிறார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஓரம் கட்டுகிறார்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆனை புறக்கணிக்கிறார்கள். இதுல வேற என்ன சந்தேகம்? இஸ்லாமிய கல்வி என்ன ரேசான கல்வியா? இன்ஜினியரிங் துறைக்கு 5 வருடமா? டெக்னாலஜி 5 வருடமா? மார்க்கத்தை கற்பதற்கு 5 வருடம் அல்ல, 50 வருடங்கள் செலவழித்தாலும் இந்த குர்ஆனிலே அடங்கி கிடக்கின்ற ஆழமான தத்துவங்களையும் அல்லாஹ்வுடைய பேராற்றலையும் அவனுடைய வல்லமையையும் கரைத்து குடித்து முடிந்து எல்லை கண்டுவிட முடியாது. அப்படிப்பட்ட பெருங்கடல் இஸ்லாமிய கல்வி. அந்த கல்வியை இந்த சமூகம் ஒதுக்கி தள்ளி புறக்கணித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய முன்னிலையிலே நீங்கள் எல்லோரும், நாம் உட்பட எல்லோரும் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு உங்களிடத்திலே கேட்டால், நீ ஏன் என்னுடைய கல்வியை, என்னை பற்றிய கல்வியை, என்னுடைய வல்லமை பற்றிய கல்வியை, என்னுடைய சிபாத்தை பற்றிய கல்வியை, என்னுடைய அஸ்மாக்களை பற்றிய கல்வியை, என்னுடைய பரிசுத்த வேதத்தை பற்றிய கல்வியை, என்னால் அனுப்பப்பட்ட தூதர்கள் மேற்கொண்ட அழைப்பு பணியை பற்றிய கல்வியை நீ ஏன் கற்கவில்லை, ஏன் புறக்கணித்தாய் என்று கேட்டால் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? இதற்கு பதில் என்ன? உங்களால பதில் சொல்ல முடியும்னா தைரியமா இருங்க, எனக்கு கவலை இல்லை. நீங்களாச்சு அல்லாஹ்வாச்சு. இதுக்கெல்லாம் மேல அல்லாஹ் சும்மா விட மாட்டான், கபர்ல பதில் சொல்லணும். அங்க போய் 2வது தான் பதில். முதல்ல எங்க பதில் சொல்லணும்? கபர்ல பதில் சொல்லி விட்டுத்தான் அங்க. கபருக்கு முன்னால சக்ராத்தில் கிடக்கும்போது பதில் சொல்லணும். அங்க மலக்கு வருவார், இல்லையா? உயிரை வாங்குவதற்காக மலக்கு வந்து விடுவார். அந்த நேரத்தில் இஸ்லாமிய கல்விதான் கை கொடுக்கும், இஸ்லாமிய கல்விதான் கை கொடுக்கும், குர்ஆனிய கல்விதான் கை கொடுக்கும், ஈமானிய கல்விதான் கை கொடுக்கும். அன்பு சகோதரர்களே, ஈமான் இல்லாமல் எந்த கல்விகளை கற்றிருந்தாலும், எவ்வளவு பெரிய கல்வியை கற்றிருந்தாலும், அந்த கல்வியினால் அவனுக்கு சகராத் வேளையிலே பதில் சொல்லிவிட முடியாது. உயிரை கைப்பற்றுகின்ற நேரத்தில் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமா அவன் நாவில் எழாது. அவனுக்கெல்லாம் எழுவது அவனுடைய வாழ்க்கையிலே எதை முக்கியமாக கருதி முக்கியத்துவம் கொடுத்து அதை படித்து அதுக்காகவே அலைந்தானோ அதுதான் வரும். அவனுடைய கட்சி, அவனுடைய கழகம், அவனுடைய தலைவன், அதுதான் நாவில் வந்துகிட்டே இருக்கும். போராட்டம், ஆர்ப்பாட்டம், கொடி, கழகம், கட்சி, தலைவா கட்சி, இதெல்லாம் தான் நாங்க வரும். அல்லாஹ் வராது. அல்லாஹ் காப்பாற்றணும். அல்லாஹ்வுடைய நாவிலே வர வேண்டுமானால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமா அவனுடைய நாவினால் உச்சரித்து இந்த உலகத்தை விட்டு அவன் பிரிய வேண்டுமானால் அதற்கு கை கொடுப்பது இஸ்லாமிய கல்வித்தான், குர்ஆனிய கல்வித்தான். அந்த கல்வியை இந்த சமூகம் புறக்கணிக்கிறது. அல்லாஹ் நாளை இவர்களை புறக்கணித்து விட்டான். அல்லாஹ் சொல்கிறான், அஃபமன் யஅலமு அன்னமா உன்சில இலைக்க மின் ரப்பிக்கல் ஹக் கமன் ஹுவ அமா இன்னமா யததக்கரு உலுல் அல்பாப். குர்ஆன் வசனங்களே. சமூகமே, சமுதாய மக்களே, என் அருமை இளைஞர்களே, கண்மூடித்தனமாக நீங்க எங்கோ சென்று கொண்டு இருக்கிறீர்களே, இந்த குர்ஆனை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாமா? உங்களுடைய மார்க்கத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாமா? உங்களுடைய ரப்பை பற்றி கவலைப்பட வேண்டாமா? உங்களுடைய சந்ததிகளை பற்றி கவலைப்பட வேண்டாமா? மரண தருவாயில் நீங்கள் என்ன சொல்ல போகின்றீர்கள்? கண்மூடி நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். இந்த இஸ்லாமிய கல்வியை புறக்கணித்து வாழுகிறீர்கள். இஸ்லாம் என்பது நீங்கள் நினைப்பது போன்றல்ல. இஸ்லாம் என்பது நீங்கள் நினைப்பது போன்றல்ல. அது உயர்ந்த மார்க்கம், உன்னதமான மார்க்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய மார்க்கம், நாளை வெற்றி தேடி தருகின்ற மார்க்கம், சொர்க்கத்தை பெற்று தருகின்ற மார்க்கம்.
அந்த மார்க்கம் உங்களுக்கு வேண்டுமானால், நாளை வெற்றி பெற வேண்டுமானால் முறையான கல்வியை கற்க வேண்டும், முறையாக கல்வி கற்க வேண்டும், முறையான ஆசிரியர்கள் மூலமாக கற்க வேண்டும், முறையான கல்வி கூடங்கள் மூலமாக கற்க வேண்டும். அதுதான் இஸ்லாம் போதிக்கிறது. இன்றைக்கு புது புது குரூப்புகள் எல்லாம் உருவாகி இன்று படிக்காத மேதைகள் எல்லாம் தலைதூக்கி விட்டார்கள். படிக்காத மேதைகள் அங்கும் இங்குமாக உலா வந்து மதரசாக்கள் எல்லாம் தேவையில்லை. இஸ்லாமிய கல்வியை கற்பித்துக் கொடுப்பதற்கு மதரசா தேவையில்லை, ஆலிம்கள் தேவையில்லை, எல்லாம் ஒன்றுதான். ஆலிம் என்றும் அவாம் என்றும் கிடையாது. ஒரு சாரார் கூச்சல் போடுறான், ஆலிம் என்றும் அவாம் என்றும் கிடையாது. அல்லாஹ் சொல்றான், இன்னமா யக்ஷல்லாஹ் மின் இபாதில் உலமா, இவர்கள் வருகிறார், நாங்களும் ஆலிம்தான், எல்லாம் தெரிந்தவெல்லாம் ஆலிம்தான் என்று சொல்லி மார்க்க கல்வியை புறக்கணிக்கின்ற ஒரு படிக்காத மேதைகள் இன்றைக்கு அங்கும் இங்குமாக நமது சமுதாயத்திலே ஊடுருவி உலமாக்களை கேவலமாக கருதக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு உருவாகி வந்து கொண்டிருக்கிறது. மார்க்கம் கற்றவர்களை கேவலமாக கருதுகிறார்கள். மார்க்கம் கற்றவர்கள் அவர்களுக்கு பின்னால் என்று தொழக்கூடாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சமுதாயத்தையே அறியாமை தலைவிரித்தாடுகிறது. காரணம் என்ன? மார்க்க கல்வி இல்லாததான் காரணம். அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான், அவமன் யஅலமு அன்னமா உன்சில இலைக்க மின் ரப்பிக்கல் ஹக்க, உம்முடைய ரப்பிடம் இருந்து இறங்கிய அருள்மறை, அருள்மறை குர்ஆன். அது கவிதையில இருக்கிறது, அருள்மறை குர்ஆன் என்றெல்லாம். ஆனால் எங்கே இருக்கிறது இந்த அருள்முறை? இது அல்லாஹ்வுடைய வேதம்தான், இது அல்லாஹ்விடமிருந்து இறங்கிய சத்திய வேதம்தான், இதுதான் உண்மையான வேதம் என்று நம்புகின்றவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்திலே எத்தனை பேர்கள்? அப்படி நம்பக்கூடியவனும் நம்பாதவர்களும் சமமாவார்களா? அல்லாஹ் கேட்கிறான், அம்மன் யஅலமு அன்னமா உன்சில இலைக்க மின் ரப்பிக்கல் ஹக்க கமன் ஹுவ அமா. இது அல்லாஹ்விடமிருந்து இறங்கியதுதான், அல்லாஹ்வுடைய வேதம்தான், இது சத்திய வாக்குத்தான், இந்த குர்ஆனை படித்தால்தான் வெற்றி பெற முடியும் என்று நம்பக்கூடியவனும் அதை நம்பாத குருடனும். அல்லாஹ் குருடன்கிறான், நான் சொல்லல, அதை நம்பாதவன் குருடன். மற்ற கல்வியெல்லாம் நம்புறானே, அந்த கல்வி எனக்கு கை கொடுக்கும், இந்த கல்வி எனக்கு கை கொடுக்கும், அந்த கல்வியை கற்றுவிட்டால் உலகத்திலே 4 பேரை போன்று நிமிர்ந்து நிம்மதியாக சொத்து சுகத்தோடு பங்களாவோடு பணத்தோடு வாழலாம். இந்த கல்வியை கற்று எனக்கு என்ன பயன்? கேள்வி இதுதான் இன்றைக்கு சமுதாய இளைஞர்களுடைய கேள்வி. இல்லை, அவர்கள் கேட்கவில்லை, அவர்களுக்கு இந்த படிக்காத மேதைகள் ஊட்டுகிறார்கள். அவருடைய போய் மூளை செலவை செய்கிறார்கள். மூளை செலவை செய்து, நீ இந்த கல்வி கற்காத, இதனால உனக்கு பிரயோஜனம் இல்லை, இதனால உனக்கு வாழ்க்கை கட்டுவிடும், இதனால உன் குடும்பம் ஏழ்மையிலே போய்விடும், இதனால் உனக்கு ஆபத்து இருக்கிறது, எனவே இந்த கல்வி வேண்டாம், இதோ எத்தனையோ துறைகள் இருக்கின்றன, அதையெல்லாம் தேர்வு செய் என்று அவர்களுக்கு மூளை செலவை செய்யப்படுகிறது. இளைஞர்களுக்கு அவர்களும் குருடர்களை போன்று கண்ணை பொத்திக் கொண்டு போகிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், குருடர்கள். அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கண்ட கல்விகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள், குருடர்கள், அறிவில்லாதவர்கள், அல்லாஹ்வுடைய ஞானம் இல்லாதவர்கள், குர்ஆனை ஓத தெரியாதவர்கள். நான் கேட்கிறேன், இவ்வளவு வேறு கால இளைஞர்கள் நிறைய இருக்கிறார்கள், லீவ் அல்லவா, விடுமுறை. எத்தனை பேர்கள் இந்த தொழுகையை அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் மேற்கொள்கின்ற இந்த தொழுகை தொலை வந்திருக்கிறார்களே, இவர்களிலே எத்தனை பேர்களுக்கு தொழுகையை முறையாக இஸ்லாம் கற்றுத்தந்த முறைப்படி நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த அந்த முறைப்படி தொழ தெரிந்தவர்கள் இந்த கூட்டத்திலே எத்தனை பேர்கள்? மிக மிக சொற்பமானவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாக மாட்டார்கள். அதை தெரிந்தவர்களும் இந்த தொழுகின்ற முறையை தெரிந்தவர்களும் தொழுகின்ற முறையை தெரியாமல் கூட்டத்தோட கோவிந்தா, கூட்டத்தோட பாவரா, தக்பீரி நிமிந்து நிமிந்து எந்திரிச்சு போறார்களே, அவர்களும் சமமாக மாட்டார்கள். அவர்களுடைய அந்தஸ்து வேற, இவர்களுடைய அந்தஸ்து வேற. தொழுகிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பிஃபாத்திஹத்தில் கிதாப். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகை இல்லை. யாருக்கு தொழுகை இல்லை? யார் தொழுகையிலே சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதவில்லையோ அவர்களுக்கு தொழுகை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எத்தனை பேர்களுக்கு சூரத்துல் ஃபாத்தியாவை ஓத தெரியும்?
சூரத்துல் ஃபாத்தியாவை முறையாக ஓதத் தெரிந்து தொழுகக்கூடிய இளைஞர்கள் எத்தனை பேர்? தொழாம 1000 காவடிகள் கிடக்கிறார்கள், அது வேற. அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும். தொலை ஆர்வத்தோடு தொலை வருகின்றார்களவா இளைஞர்கள், அவர்களை பாராட்டுகின்றோம். தொலை வருகின்ற இளைஞர்களை பாராட்டுகின்றோம். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மன உறுதியை, ஊக்கத்தையும், இஸ்லாமிய கல்வியும் கற்கின்ற பாக்கியத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் தொழக்கூடியவர்களிலே வருகின்றவர் எத்தனை பேர்களுக்கு சூரத்துல் ஃபாத்தியாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த சூறாவை முறையாக ஓதி தொழ தெரிந்தவர்கள் எத்தனை பேர்? அவர்களிலே அந்த சூரத்துல் ஃபாத்தியாவிற்கு பொருள் தெரிந்து ஓதி தொழக்கூடியவர்கள் எத்தனை பேர்? மிக மிக அரிது, அரிதிலும் அரிது. சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பொருள் தெரிந்து தொழுவது அரிது. நான் என்ன சொல்றேன் அன்பு சோர்களே, சமுதாயம் இப்ப தெரியாது. நான் போடுகின்ற கூச்சல், நான் போடுகின்ற சத்தம், இதனுடைய பிரதி இப்ப தெரியாது. ஒரு நேரத்தில் நினைத்து பார்ப்பீர்கள், ஆஹா கை செய்தமே, யா வைலத்தா யா வைலத்தா அப்படி சொல்ல, எனக்கு பிடிச்ச கேடே, எனக்கு பிடிச்ச நாசமே, லைத்தனி லம் அத்தகிது ஃபுலானன் கலீலா. நான் இன்னவனையும் என்னுடைய தலைவனாக, என்னுடைய கட்சி தலைவனாக, என்னுடைய கழகத் தலைவனாக நான் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு பின்னால் கண்ணை மூடிக்கொண்டு சென்றேனே. இந்த குர்ஆனும் தெரியவில்லை, சூரத்துல் ஃபாத்தியாவும் தெரியாது, அதற்கு அர்த்தம் தெரியாது, தொழுகின்ற முறையும் தெரியாது, கண்மூடித்தனமாக வாழ்ந்து என்னுடைய வாழ்க்கையை நான் பாழாக்கி விட்டேனே, ஐயோ கை செய்தமே என்று மறுமையை கை செய்தப்படுவதனால் எந்த பிரயோஜனம் நமக்கு கிடைக்கப் போவதில்லை. அந்த நாள், கை செய்தப்பட போகின்ற அந்த நாள் வருவதற்கு முன்னால் புத்திசாலிகள் இப்பொழுதே தங்களை ஆயத்தமாகிக் கொள்வார்கள். இந்த கல்வியை கற்பதற்கு நீங்கள் தயாராகுங்கள். இஸ்லாமிய கல்வியை கற்பதற்கு தயாராகுங்கள். இஸ்லாமிய கல்வியை கற்றவர்கள் யாரும் சோடை போய்விடவில்லை, யாரும் மதிப்பிழந்து விடவில்லை, யாரும் சமுதாயத்தில் ஒதுக்கப்படவில்லை, கண்ணியமாக இருக்கிறார்கள். இஸ்லாமிய கல்வியை கற்றவர்கள் தான் இந்த மேடையில் நிற்க முடியும். இன்ஜினியர் வந்து நிற்க முடியாது. நான் இன்ஜினியர், நான் டெக்னாலஜி படிச்சுவேன், என்ன இந்த மேடையில் ஏத்தனம்? அங்க இடா, நீ இருக்க வேண்டிய இடம் அங்கதான். நீ இஸ்லாமிய கல்வியை கற்று முறையாக வந்தால் வா, இல்லாவிட்டால் நீ இருக்க வேண்டிய இடம் கீழே தான். இஸ்லாமிய கல்வியை கற்றவர் தான் மேடையிலே வர வேண்டும். உண்மைதானே? சமுதாயத்தில் அதை நான் சொல்றது ஒன்றும் அழுத்தம் ஒன்றும் இல்லை, யதார்த்தம். அல்லாஹ் தஆலா எப்படி ஆக்கி வச்சிருக்கான் பாருங்க. இஸ்லாமிய கல்வியை கற்காதவர்கள் என்றைக்கும் கீழே தான் இருக்கணும், என்றைக்கும் கீழே தான் இருக்கணும். கற்றவர்கள் தான் மேடை. இந்த 2 பேர்களும் சமமாக மாட்டார்கள். மேடையிலே நிற்கின்றவர்களும் கீழே நிற்கின்றவர்களும் சமமாக மாட்டார்கள். கற்றவர்கள் தான் இங்கே முசல்லாவிலே நிற்க வேண்டும். எல்லோருக்கும் தொலை வைக்கின்ற இமாம், வழி நடத்துகின்றவர் முசல்லா. அவர் என்ன கற்றிருக்க வேண்டும்? அவர் என்ன கற்றிருக்க வேண்டும்? குர்ஆனை கற்றிருக்க வேண்டும், தொழுகின்ற முறையை கற்றிருக்க வேண்டும், தொழுகையை பற்றி அத்தனை கல்வியும் கற்றிருக்க வேண்டும். அவரால் தான் முன்னால் நிற்க முடியும். எல்லாரும் வர முடியும். எல்லாரையும் யாரையும் ஒரு ஆள் நீ வந்து தொழுனா, இல்லை இல்லை என்னால் கிடையாது, வாங்கி சொல்ல கூட வெக்கப்படுறாங்க. காம சொல்லு, இல்லை இல்லை எனக்கு தெரியாதுங்க, எனக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சுபஹானல்லாஹ், சமுதாயத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த அளவிற்கு இஸ்லாமிய கல்வியிலே சமூகம் தேர்வு செய்து தேர்ச்சி பெற்றிருக்கிற பாருங்கள். சாதாரண ஒரு இகாமத்து சொல்லக்கூட தெரியவில்லை, பாங்கு சொல்லக்கூட தெரியவில்லை. காலமெல்லாம் நாளுண்டுக்கு 5 முறை பள்ளிவாசல்களிலிருந்து, ஒரு பள்ளி இல்லை, 2 பள்ளி இல்லை, எத்தனையோ பள்ளிகளிலிருந்து முழங்கப்படுகின்ற இந்த பாங்கொலி கூட சொல்வதற்கு கூச்சப்படுகின்ற, சொல்ல தெரியாத இளைஞர் பட்டாளம். என்ன பிரயோஜனம்? இவர்களால் சமுதாயத்திற்கு என்ன பிரயோஜனம்? இஸ்லாத்துக்கு என்ன பிரயோஜனம்? இஸ்லாமிய கல்வியை கற்று இஸ்லாத்தின் பால் மக்களை அழைக்க வேண்டும். அவன்தான் சிறந்தவன். இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்கின்றவன் தான் சிறந்தவன். அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்றவன் தான் சிறந்த கல்விமான். அவன்தான் உன்னதமானவன், அவன்தான் உயர்வானவன், அவன்தான் மேன்மை மிக்கவன். ஏல மாற்று கருத்து கிடையாது. அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவன் தான் சிறந்தவன், உயர்ந்தவன், உன்னதமானவன், மதிக்கப்பட வேண்டியவன், கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவன். அவருக்கு தேவையான எல்லா வசதிகளையும் சமுதாயம் செய்து கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்ற ஒரு அழைப்பாளனுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுக்கணும். வீடு கொடுக்கணும், வாகனம் கொடுக்கணும், தேவையான வாழ்வாதாரத்தை கொடுக்கணும்.
எல்லாம் கொடுக்கணும். காரணம் என்ன? அவன் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவன், அவன் மகத்துவமிக்கவன், அவன் மகத்தான ஒரு பணியை செய்கிறான், அறப்பணியை செய்கிறான், திருப்பணியை செய்கிறான், சிறந்த பணியை செய்கிறான், நபிமார்கள் செய்த பணியை செய்கிறான், நபிமார்களுடைய வாரிஸ். நான் சொல்லல, எல்லாம் குர்ஆன், எல்லாம் வசனங்கள். அன்புச்சோர்களே, இன்றைக்கு மதிக்கிறதா சமுதாயம்? சமுதாயம் மதிக்கிறதா? இந்த கல்வி கற்று மக்களை அழைக்கின்றார்களே, அவர்களுக்கு ஈக்குவலான ஒரு துறை எந்த துறையும் கிடையாது. அதை விளங்கிடுங்க. இன்ஜினியர்களே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவர்களே, சாஃப்ட்வேர் படித்தவர்களே, டெக்னாலஜி படித்தவர்களே, கணித துறைகளை படித்தவர்களே, நீங்கள் எல்லாம் பேக்வேர்டு, நீங்கள் எல்லாம் பின்தங்கியவர்கள். இந்த துறையிலே கல்வியிலே பின்தங்கியவர்கள். கல்வியிலே முன்னேறியவர்கள் யார் என்றால் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள். ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. அர்த்தம் விளங்குச்சா? அர்த்தம் விளங்குச்சா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். கேள்வி, அல்லாஹ்வுடைய கேள்வி, படைத்தவன் கேட்கின்ற கேள்வி. ومن أحسن قولا ممن دعا إلى الله. அல்லாஹ்வின் பக்கம் வா வா என்று மக்களை அழைக்கின்றானே, வா அல்லாஹ்வின் பக்கம் வா, அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் வா, இஸ்லாத்தின் பக்கம் வா, வா கலிமா சொல்லு, ராமசாமியே வா, சுடலமாடனே வா, ஜேம்ஸே வா, எல்லாம் கூட வா, நீ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, அல்லாஹ்வை வணங்கு என்று இப்படியே அழைக்கின்றானே. இந்த அழைப்புக்கு நிகரான ஒரு அழைப்பு, இந்த பணிக்கு ஈடான ஒரு பணி, இந்த கல்விக்கு நிகரான ஒரு கல்வி வேற எதுவும் கிடையாது. இது அல்லாஹ் சொல்லிறான், நான் சொல்லல, ரப்புல் ஆலமீன் சொல்றான். அல்லாஹ் கேட்கிற கேள்வி. இந்த அழைப்பு, இந்த பேச்சு, இந்த பிரச்சாரம் செய்யக்கூடியவனை விட சிறந்த பிரச்சாரம் செய்யக்கூடியவன் உங்கள யாரா இருந்தா கொண்டு வா. அல்லாஹ் கேட்கிறான். எங்கேருந்து கொண்டு வருவீங்க? அல்லாஹ் தான் சொல்றான், கிடையாது, கிடையாது தான் யா அல்லாஹ். அப்படியானால் இந்த திருப்பணிக்காக வேண்டி, இந்த திருப்பணியை செய்வதற்காக வேண்டி கற்கப்படுகின்ற கல்விக்கு எந்த அளவிற்கு அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். நிச்சயமாக இதுவெல்லாம் கியாமத் நாளில் சாட்சி சொல்லும். இந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை நம்ம எல்லாம் சொல்லிட்டோம். நாளை அல்லாஹ்ட பதில் சொன்னா போதும். நீங்க எந்த துறையை படிக்க வேணாலும் வச்சுக்கிடுவோம். உங்க பிள்ளைகளை எந்த துறை உங்களுக்கு பெருசா தெரியுதோ அதுக்கெல்லாம் நீங்க படிக்க வைங்க. ஆனா கியாம நாளையில் அந்த மாஷர் மைதானத்தில் நின்று அல்லாஹ் கேட்கக்கூடிய நேரத்தில் பதிலை மட்டும் தயார் பண்ணி வச்சுக்கிடுங்க. அதுதான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இளைஞர் பட்டாளமே, இளைய தலைமுறைகளே, இளைஞர்களே, இஸ்லாமிய கல்வியை கற்பதற்கு முன்வாருங்கள். அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்ற இந்த மகத்தான பணியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அதில் தான் உங்களுக்கு வெற்றி, அதில் தான் சமூக வெற்றி, அதில் தான் சமூக பாதுகாப்பு, அதில் தான் நிம்மதி, அதில் தான் இந்த நாட்டின் அமைதி எல்லாமே இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து அதற்காக நீ வாழ வேண்டும். அந்த கல்வியை கற்பதற்கு வல்ல அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் அருள் புரிவானாக. அக்கூல் கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்தஃபீஹி அன்னி வஅன்கும் வஅன் ஸாயிரில் முஸ்லிமீன வல் முஃமினீன அஜ்மாயின் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.